திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் கூட மாநில அரசு அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் வேண்டுமென்றே எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தினார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற ஒரு பொய் காரணத்தை சொல்லி தீபத் திருவிழா அன்று திட்டமிட்டு தீபம் ஏற்றுவதை தடுத்த இந்த திமுக அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். தமிழகம் என்பது எப்போதும் தெய்வீக மண். இங்கு இருக்கக்கூடிய கோயில்கள், இங்கு இருக்கக்கூடிய இறை தெய்வங்கள், இந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் தான் தமிழர்களுடைய அடையாளம். தமிழ்நாடு என்றாலே ஒரு கோபுர சின்னத்தை வைத்தது நம்முடைய முன்னோர்கள். அந்த கோபுர சின்னம் ஒரு கோயிலுடைய அடையாளம் என்பது தாண்டி அது தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கின்ற விதமாக திராவிட மாடல் திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்பாக கூட தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியாமல் போனதற்கு காரணம். நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டது வெட்கமில்லாமல் திமுக அரசு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்பது இந்துக்களை உணர்வுகளை புண்படுத்த வேண்டும், இந்து கோயில்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கக்கூடாது என்பது திமுகவினுடைய இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. இன்று முருக பக்தர்கள் பேரவை தமிழகம் முழுவதும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். இன்று மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு கோயில்களிலேயும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்திருக்கிறார்கள். இதில் கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கோவையிலே இந்த கடலைக்கார சந்து பகுதியிலே கோயிலில் தமிழகத்திலுடைய பெண்களுடைய ஆன்மீக சக்தி, தாய்மார்கள் சகோதரிகளோடு இருந்து கந்த சஷ்டி கவசத்தை நான் கட்சி நிர்வாகிகளோடு பாராயணம் செய்திருக்கிறேன். இந்த கந்த சஷ்டி கவசம் என்பது தமிழர்களுக்கு எந்த ஒரு துன்பத்திலேயும் எந்த ஒரு கஷ்டத்திலேயும் துணை நிற்பது கந்த சஷ்டி கவசம். ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாததை கூட ஆண்டவனிடம் நாம் வைக்கின்ற பிரார்த்தனை செய்து முடிக்கும் என்கின்ற நம்பிக்கை கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் கடவுளாம் முருகனுக்கு அவருடைய அறுபடை வீட்டிலே முதல் வீடான திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனை நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நிறைவேறும். அதற்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். இந்த ஆன்மீக நம்பிக்கையை எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஊழல்வாதிகளை மிரட்டி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று சேர்ந்திருக்குன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஊழல்வாதிகளை மிரட்டி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைஞ்சிருக்குன்ட்டு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பேசுகிறவர், அவருடைய அமைச்சரவை சகாவான KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு உத்தரவிட்டு எத்தனை மாதம் ஆகிறது? அதெல்லாம் ஊழலாக தெரியலையா அவருக்கு? தன்னோட பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இந்த பேச்சு பேசுனா அவர் பேசுகிறதுல நியாயம் இருக்கிறதா மக்கள் நினைப்பாங்க. முழுக்க அமைச்சரவையிலே ஊழல் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு, ஊழல் வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு, ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஒரு சிட்டிங் மினிஸ்டரை வீட்டுக்கு அனுப்பின ஒரு பெருமைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் இந்த பேச்சை பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு நீங்கள் திரு விஜய் அவர்கள் அவர் எந்த விதமாக புது வார்த்தைகளை பற்றி பேசினாலும் அல்டிமேட்டாக திமுகவை வீழ்த்த போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதனால் மேடை ஏறலாம், வசனம் பேசலாம், கூட்டத்தை கூட கூட்டி காட்டலாம். ஆனால் வாக்குகள் விழுவதென்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஏனென்றால் அவர்களை வீழ்த்த முடிகின்ற சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கிறது.